தலைவர் என்னடா இப்படி பேசுறாருன்னு நினைக்காத. தலைவர் பதவின்றது வேற. அதுக்கு ஓணுங்கிற தகுதியும் தராதரமோ எங்களாண்டக்குது. உங்க அப்பா தொண்டை, அவர் இடத்துல தானே இருக்கிறாரு. எல்லாரும் தலைவன் ஆக முடியுமாப்பா? நெத்துங்க, என்ன சொல்ல வரீங்க? எங்க அப்பா தொண்டை, அதனால அவருக்கு தகுதி இருந்தாலும் அவர் ஆசைப்படக்கூடாது, தலைவர் ஆயிடக்கூடாது, அவர் பரம்பரையில யாருமே வரக்கூடாது. எங்க அப்பாவுக்கு தகுதி இல்லைன்னா தலைவர் பதவிக்கு நிக்கிற நான் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து என்னடா பேரம் பேசிக்கிறீங்க. எதுக்கு? எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுக்கிற நல்ல பேரால எனக்கு ஓட்டு வந்துடுற பயத்தில் தானே. அப்போ எவ்வளவு தகுதி இருந்தாலும் திறமை இருந்தாலும் அந்த திறமையின் தகுதி நீங்க ஜெயிக்கத்தான் யூஸ் பண்ணணும். உங்களை ஜெயிக்க வச்சு அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு நாங்க வாசல் நின்னுக்கணும். நீங்க எலும்பு துண்டை தூக்கி வீசுவீங்க சன்மானமா, அத்த பொறுகின்னு போனோம். அதெல்லாம் மாறிடுச்சுங்க. பாப்போம் இந்த வாட்டி தலைவர் பதவிக்கு மக்கள் தலைவர் மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, தொண்டை மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு. நிக்கிறேன், உங்களை எதிர்த்து நிக்கிறேன்.